அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம இந்த வீக் ஆரம்பிக்கிறதா சனிக்கிழமையே நான் அப்டேட் பண்ணிடுறேன் லெவல்ஸு. வீக்லி இது அனலைஸ் பண்ணி மந்த்லி இது மந்த் பிகினிங்லேயே ஆரம்பிக்கும் பொழுதே நான் அதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். இயர்லி இது அதுக்கு முன்னாடி இயர் ஆரம்பிக்கிற அந்த ஜனவரி எண்ட்லேயே நம்ம சம்திங் போட்டிருப்பேன். டைம் இல்லாதனால அந்த லெவல்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். முதல்ல இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர். அதுக்கு அடுத்தபடியாக மந்த்லி லெவல், அதுக்கு அடுத்தபடியாக தான் வீக்லி லெவல்ஸ். இது பொசிஷன் கிளாஸில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். பொசிஷன் கிளாஸில் ஒரு மெத்தடை மட்டும்தான் இது, இந்த கான்செப்ட். ஓகேங்களா? எனதர் மெத்தட் கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய மெத்தட் இது இருக்குது கால்குலேஷன். அதில் எப்படி எந்தெந்த வேல்யூ எடுத்து எப்படி பண்ணணும். ஏன் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறது கிடையாது, பேட்டர்ன்ஸ் பார்க்கறது கிடையாது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறது கிடையாது, எந்த ஒரு நியூஸும் காது கொடுத்து கேட்குறதும் கிடையாது. ஆனால் நம்ம பிகினிங்லேயே ஆரம்பிக்கும் போது அது எங்கே போனால் சப்போர்ட் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்றது நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணுறோம். மேக்ஸில் கால்குலேட் பண்ணி அதுவும் புள்ளியோடு சொல்கிறோம். ஏன் அப்படிங்கிறது சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, பயிற்சி எடுப்பீங்க. ஓகேங்களா? சரி, இந்த பொசிஷன் கிளாஸ் இந்த டாபிக்ங்க நான் வருஷத்துக்கே 2 கிளாஸ் தான் எடுப்பேன். உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்கள் ரிலேட்டிவ் யாரோ ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து பொசிஷன் கிளாஸ் அட்டன் பண்ண, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை சார் பண்ணுறாரு, ட்ரேட் பண்ணுறதுல அப்படிலாம் யாரும் கேட்டிருந்தீங்க. எனக்கு யாரெல்லாம் தெரியாது. அதனால தான் நான் முன்னாடியே கிட்டத்தட்ட 25 நாள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். டேட்டை வேணால் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ரெஃபர் பண்ணிக்கோங்க, விருப்பம் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குது. ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாமே நான் எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் அனுப்பிவிடுவேன். சரி, இந்த வாரத்துக்கு நம்ம என்ன லெவல் சொல்லியிருந்தோம் அப்படின்னா 22,322 வந்தால் பை ஆகும், சப்போர்ட் எடுக்கும். அதுக்கு ஸ்டாப் லாஸாக 22,208 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே ரெசன்ஸ் போனால் 22,792 ரெசன்ஸாக இருக்கும், 22,872 ஸ்டாப் லாஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி நம்ம புள்ளியை டச் பண்ண உடனே அவர் என்ன இருக்கார் பாருங்கள். இதை டச் பண்ண உடனே எவ்வளோ பாயிண்ட் ஏறியிருக்கார் பாருங்கள். கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் ஏறியிருக்காரு. நம்மளுடைய டார்கெட் மினிமம் 100 பாயிண்ட். மினிமம் நான் சொல்கிறது மினிமம் 100 பாயிண்ட்ஸுங்க. மேக்ஸிமம் அந்த டைரக்ஷன் மந்த்லி டைரக்ஷனில் இருந்தாங்களா, மந்த் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ப்ராஃபிட் எடுக்கலாம். மினிமம் அது கிடைக்கும் உங்களுக்கு. எகைன் பாருங்கள், மறுபடியும் அதே 322 இங்கே வந்துட்டு தான் மறுபடியும் ஏறுறாங்க 255 பாயிண்ட்ஸ். ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது சிந்திங்க. ஒவ்வொரு வாரமும் நான் போடுற இது வந்து இயர்லிக்கு 52 வாரம் இருக்குன்னா 44 வாரம் ட்ரேட் எடுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் கொடுக்கும். மீதி 8 வாரத்தில் என்ட்ரி கிடைக்காம போகலாம். ஸ்டாப்லஸ் இருக்கிறனால உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லியிருப்போம், ஆப்போசிட்டில் அதுக்கான ப்ராஃபிட் சேர்த்து கொடுத்துரும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு, என்னன்னு ஆராய்ந்து ட்ரேட் பண்ணுங்க. யாரோ எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடு தயவு செய்து பண்ணாதீங்க. எட்ஜிங்கோட மட்டுமே இந்த ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒருத்தர் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் அந்த வேல்யூலாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் என்னுடைய வேல்யூ சேர்த்து நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான். நான் நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் லீவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.